ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கிரேசி குயின் யூடியூப் சேனல். நான் உங்கள் விக்டோரியா. நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து பூசணிக்காய் பொரியல். இந்த பூசணிக்காய் பாத்தீங்கன்னா அம்மா ஊர்ல இருந்து கொடுத்து விட்டாங்க. இது கொடுத்து விட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தங்கச்சி தான் சொன்னாங்க பூசணிக்காய் நல்லா பெருசா நல்லா இருக்கு, நம்ம ஒரு ரீல்ஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ அதுக்காகவே ரொம்ப நாளா வச்சிருந்தா, ரெண்டு பேருமே ஒரு ரீல்ஸும் பண்ணியிருந்தோம் இந்த பூசணிக்காய் வச்சு. ஸோ அதனால இன்னைக்கு அது டைம் ஓவர். இன்னைக்கு அதை கட் பண்ணி நம்ம பொரியல் பண்ணிடலாம். வாங்க கட் பண்ணிடலாமா? ஹன்சிக்கு ஆயுதம் கூட. காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாவே இருக்கு, டைட்டா இருக்கு கட் பண்ணும்போது. வாவ், பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு? பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல? பாருங்க இவ்வளவு ஸ்மெல்லு நல்லா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஓகே, வந்து ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி பொரியல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? விதை பாத்தீங்களா எவ்வளவு நல்லா முத்தலா இருக்கு விதை. இந்த விதையில நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. எடுத்து வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயில காய வச்சோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா விதெல்லாம் நல்லா முத்தி இருக்கு. நல்லா காய வச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம். இது அவ்வளவுதாங்க, எல்லாமே வந்து தோல் எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ இது எல்லாமே ரொம்ப பொடிசா கட் பண்ணிட்டு நம்ம பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து பீஸா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாத்தீங்களா எல்லாமே தோல் எடுத்துட்டு நல்லா பொடியை நறுக்கி பீஸா வச்சாச்சு. இப்போ நம்ம இதை பொரியல் பண்ணி எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா பாத்தீங்கன்னா பூசணிக்காய் பொரியல் ரெடி பண்ணிட்டேன். இந்த பூசணிக்காய் பொரியல் கூட சுட சுட சாதத்தை வச்சு பிசைஞ்சு சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்டா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். உண்மையிலே வேற டேஸ்ட்டுங்க, நிஜமாக சூப்பரா இருக்கு. நீங்களும் உங்க வீட்டில் பூசணிக்காய் இருந்தால் இந்த மாதிரி பொரியல் பண்ணி சூடான சாதத்தோட சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் வேற லெவல். பாய்.